கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாத திபு, சதீசன் மற்றும் சந்தோஷ் சாமி ஆகியோருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மாவட்ட நீதிபதி முரளிதரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் அரசு தரப்பு வழக்கறிஞரான கனகராஜ் ஆஜரானார். அதே போல வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையில் சிபிசிஐடி போலீசார் ஆஜராகினர். அதே போல் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வாளையார் மனோஜ், சித்ரிஞ்சாய் ஆகியோர் நேரில் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி முரளிதரன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாத திபு, சதீசன் மற்றும் சந்தோஷ் சாமி ஆகியோருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் வழக்கை விசாரணை செய்த நீதிபதி அடுத்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞரான கனகராஜ் கூறுகையில், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாத திபு, சதீசன் மற்றும் சந்தோஷ் சாமி ஆகியோருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பிஎஸ்என்எல் தகவல் தொழில்நுட்ப துறையிடம் இருந்து கடிதம் பெற்று இன்டர்போல் விசாரணை அறிக்கை வந்தவுடன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட 75% நிறைவடையும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையானது தற்போது தீவிரம் எடுக்க உள்ளதால் இந்த வழக்கு விசாரணை தற்போது சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.